Kannan Pattu, read by Ramani. This is a Ramani Audiobooks recording. பாரதியாரின் கண்ணன் பாட்டு ஒலிநூலாக்கம் ரமணி. கண்ணன் என் தோழன் பொன்னவிர்மேனி சுபத்தி இறைமாதை புறங்கொண்டு போவதற்கே இனி என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இருகணத்தேயுரைப்பான். அந்த கண்ணன் வில்லாழர் தலைவனைக் கொன்றிடக் காணும் வழியொன்றில்லேன். வந்திங்கு உன்னை அடைந்தேன் என்னில் உபாயம் முருகணத்தேயுரைப்பான். கானகத்தே சுற்று நாடிலும் நெஞ்சிற்கலக்க மேலாது செய்வான். பெருஞ்சேனைத் தலை நின்று போர் செய்யும் போதீனில் தேர்ந்தெடுத்திக் கொடுப்பான். என்ற நூனை வருத்திடு நோய் வரும் போதீனில் ஒற்ற மருந்து சொல்வான். நெஞ்சம் ஏனக்கவலைகள் எய்திடும் போதில் இதஞ்சொல்லி மாற்றிடுவான். பிழைக்கும் வழி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பேச்சினிலே சொல்லுவான். உழைக்கும் வழி வினையாழும் வழி பயன் உண்ணும் வழியுரைப்பான். அழைக்கும் பொழுது நிற்போக்குச் சொல்லாமல் அரை நோடிக்குள் வருவான். மழைக்குக் கூடை பசி நேரத்து உணவு என்றன் வாழ்வீனுக்கு எங்கள் கண்ணன். கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான். சொல்லுங்கேலி பொறுத்திடுவான். என ஆட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் ஆறுதல் செய்திடுவான். என்ற நாட்டத்திற்கொண்ட குறிப்பினை என்று நான் சொல்லும் முன்னுணர்வான். அன்பர் கூட்டத்திலே இந்த கண்ணனைப் போல் அன்பு கொண்டவர் வேறுளரோம். உள்ளத்திலே கருவங்கொண்ட போதினில் ஓங்கி அடித்திடுவான். நெஞ்சில் கள்ளத்தைக் கொண்டொரு வார்த்தை சொன்னால் அங்கு காரியுமிழ்ந்திடுவான். சிறு பள்ளத்திலே நெடுநாழழுகுங்கெட்ட பாசியை ஏற்றி வீடும் பெருவெள்ளத்தைப் போலருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவித்திடுவான். சின்ன குழந்தைகள் போல் வீழையாடிச் சிரித்துக் கழித்திடுவான். நல்ல வண்ண மகளிர் வசப்படவே பல மாயங்கள் சூழ்ந்திடுவான். அவன் சொன்னபடி நடவா வீடிலோ மிக தொல்லை இழைத்திடுவான். கண்ணன் தன்னை இழந்து வீடில்லையோ பின் சகத்தினில் வாழ்வதிலேன். Sample complete. Ready to continue?